மக்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உள்ளி தீயல் பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்னா, சின்ன உள்ளி எடுத்துக்கணும், அப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி, அப்புறம் ஒரு சின்ன ஒரு பல் பூண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் மட்டும் வறுத்தரைச்ச தேங்காயை வறுத்தரைக்கும் போது வெள்ளைப்பூண்டு, கறிவேப்பிலை, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம வறுத்து வச்சு கொடுக்குறோம். இது என் அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ நான் டைரெக்டாகவே இது பண்ணிவிட்டேன். அப்புறம் மட்டும் நம்ம இதில் என்னெல்லாம் மசாலாஸ் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், முழுமையாக இருக்கிற பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்றதுனால மிளகுத்தூள் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். அப்புறமாட்ட நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக மசாலா பேஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நம்ம அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புளி நம்ம ஊற வச்சுக்கணும். ஓகே, சட்டி இப்போ நமக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிப்போம். தேங்காய் எண்ணெயில் பண்ணோன்னா நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா இப்போ காஞ்சிடுச்சு. அப்புறமாட்டு நம்ம வத்தல் மிளகு, காஞ்ச வத்தல் மிளகு போட்டுட்டு நம்ம கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி வச்சு நல்லா எண்ணெயில் நம்ம நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடுவோம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிப்போம். அப்போ நல்லா வதங்கி வரும். அளவு ஆனியன் நமக்கு வதங்கிடுச்சு. அப்புறமா வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிப்போம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக மசாலா ஆட் பண்ணிவிட்டோம். தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழம்பு நமக்கு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நமக்கு நம்ம வீட்டில் ஈஸியாக இப்போ காய்கறி எதுவும் இல்லைன்னா நமக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வகையான கறி உள்ளி தீயல் நல்லாயிருக்கு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. Thank you.